துணையாளரே, துன்பத்தில் என்னை தாங்கும் என் மனவாளரே, வெண்மேகமே, எனக்கு உன் வெளிச்சம் தாரும் இந்நேரமே. என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் நம் மீட்பராம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி ஈஸ்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஹாப்பி ஈஸ்டரை கொஞ்சம் கைத்தட்டி சொல்லாமா? நன்றி. நான் காட் இஸ் குட் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? நான் தமிழ்லையும் சொல்கிறேன். ஒரு சில பேர் சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் இங்கிலீஷில் சொல்கிறதுனால எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் கடவுள் நல்லவர் அப்படின்னு சொல்லுவேன், நீங்கள் எல்லா நேரத்திலும் அப்படின்னு சொல்லணும். இப்போ எல்லாரும் சொல்லலாம்ல, கடவுள் நல்லவர். ஆமாம், உண்மையிலே நிறைய பேர் தான் சொல்கிறாங்க கடவுள் நல்லவர் எல்லா நேரத்திலும். கொஞ்சம் சத்தம் கம்மியாக வர மாதிரி தான் இருக்குது. ஃபாதர் மணி 12:30 இந்த நேரத்தில் ஏன் ஃபாதர் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படி சொல்கிறீங்களா? காட் இஸ் குட். இது சரியா சத்தமாக தான் இருக்குது. காட் இஸ் குட் ஆல் த டைம். இறைவன் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். மற்ற இரவிற்கும் இன்னைக்குமான வித்தியாசம் என்ன? எவ்வளவோ இரவுகள் வந்து போகுது, அந்த இரவுக்கும் இன்னைக்குமான வித்தியாசம் என்ன? இன்னைக்கு நான் நம்முடைய பங்கிற்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்துட்டேன். 11 மணிக்கு, நாங்கள் 10 மணி வாக்கிலலாம் நான் வந்துட்டேன். ஒரு தம்பி இங்கே நல்லா ஃபுல் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தான். அவன்கிட்ட கேட்டேன், ஏண்டா தம்பி மற்ற நைட்டுக்கும் இன்றைக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னேன். அவன் சொன்னான், மற்ற நைட்லாம் நான் வீட்டில் தூங்குவேன் ஃபாதர், இன்றைக்கி எங்கள் அம்மா சொன்னாங்க நம்ம கோயிலில் போய் தூங்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம். அப்போ நீங்கள் எல்லாருமே கோயிலில் தூங்குறதுக்காக வந்திருக்கீங்க அப்படியா? God is good all the time. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஈஸ்டர் வந்துருச்சுல்ல, அதனால் நம்ம தவமெல்லாம் பொதுவாக இன்றைக்கி முடிச்சிடுவோம். இந்த டைமோட முடிச்சுட்டு நாளைக்கு அப்படியே கொண்டாட ஆரம்பிச்சிடுவோம். நம்முடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்ப போவோம். அதனால் ஈஸ்டர் மறையுரையில் திரைப்படம் ஒன்றினை பற்றி பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதாவது பொதுவாக கோயிலில் என்னடா சுவாமியார் சினிமா பற்றிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திரைப்படம் எதை பற்றியது அப்படின்னு சொன்னால், நம்முடைய முன்னாள் திருத்தந்தையர்களை பற்றியது. ஆங்கிலத்தில் பெரும்பாலான பகுதியை இத்தாலிய மொழியிலும் ஸ்பானிய மொழியிலும் ஸ்பானிஷ்லையும் வச்சு இதை படமாக்கி இருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், ஓரளவு புரியும். படம் புரியல அப்படின்னு சொன்னாலும், பேசுவது புரியலன்னு சொன்னாலும் காட்சிகள் கட்டாயம் புரியும். அந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. த டூ போப் அப்படின்னு சொல்லி பேர். த டூ போப், நம்முடைய முன்னாள் திருத்தந்தையர்கள் இருவரை பற்றியது. 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் அப்பொழுது கருதினாளாக இருந்து பின்னால் 16ஆம் பெனடிக்டினுடைய தன்னுடைய திரு பீடத்தினை அவரிடமிருந்து பெற்று சிறப்பித்தவருமான திருத்தந்தை பிரான்சிஸ் இருவரும் உரையாடி கொள்கிறார்கள். அப்போ 16ஆம் பெனடிக்ட் போப்பா இருக்கிறாரு, திருத்தந்தையா இருக்கிறாரு. பிரான்சிஸ் கருதினால் பிரகோலியோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர். இவர்கள் இருவரும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப காரசாரமான ஒரு உரையாடல் அந்த படத்தில் இருக்கு. அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற சமயத்தில் 16ஆம் பெனடிக்ட் பிரகோலியோ கருதினால் கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட என்னால் பேசி மாள முடியலப்பா, அதனால கொஞ்சம் சீரியஸாக பேசாத, கொஞ்சம் ஈஸியாக பேசுவோம், ஜாலியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது 16ஆம் பெனடிக்டில் அவர் பிரகோலியோ கிட்ட கேட்குறாரு, மனிதனுக்கு மிகவும் கடினமான விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஒரு மனிதனுக்கு மிகவும் கடினமான விஷயம் எது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு சில பதில்களை பிரகோலியோ சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைப்பா, மனிதனுக்கு மிகவும் கடினமான விஷயம் எது என்று கேட்டால் கடவுளினுடைய குரலை கேட்பது அப்படின்னு சொல்கிறார். வாட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் த ஹியூமன் பர்சன் டு லிசன்?
இட் இஸ் டு லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவார். திருத்தந்தை அப்படி சொன்னோன்னே கர்தினால் பிரகோலியோ கேட்பார், போப்பாண்டவருக்கு கூட கடவுளோட குரலை கேட்குறது கஷ்டமா அப்படி சொல்லி கேட்பார். அதற்கு அவர் சொல்லுவார், 16ஆம் பெனடிக்ட், போப்பாண்டவருக்கு தான்ப்பா கடவுளுடைய குரலை கேட்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, 1970 முற்பகுதியில் பிரசாத் அப்படிங்கிற ஒருவருடைய குடும்பத்திற்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை ஒன்று பிறக்கிறது. அந்த ஆண் குழந்தைக்கு பென்னி பிரசாத் என்று அவர் பெயர் வைக்கிறார். அவங்க எல்லாம் சேர்ந்து பென்னி பிரசாத்னு பெயர் வைக்கிறாங்க. இந்த பிரசாத் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளர். எல்லா அப்பாவுக்குமே என்ன ஆசை இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால், அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ, இல்லைனா அந்த வேலை, இல்லைனா அதை விட பெட்டரான வேலையை தன்னுடைய பசங்க செய்யணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி தான் பிரசாத்தினுடைய அப்பாவும் ஆசைப்படுகிறார். பென்னி பிரசாத் ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய விண்வெளி ஆராய்ச்சியாளராக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஆர்வப்படுத்துகிறார். அவருக்கு தன்னுடைய உதவிகளை செய்கிறார். ஆனால் பென்னி பிரசாத் மிகவும் குறுகிய வயதிலேயே ஆஸ்துமா வியாதியினால் பாதிக்கப்படுகிறார். அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவரை மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் கார்டிஸ்டால் ஸ்டெராய்டு அப்படின்னு சொல்ற மிகவும் துரிதமான மருந்துகள் சிறுவனாக இருந்த பென்னி பிரசாத்திற்கு கொடுக்கப்படுகிறது. அதன் காரணமாக 70% மேலான பென்னி பிரசாத்தினுடைய நுரையீரல் பழுதடைகிறது. அவருடைய கை கால்களும் வலுவிழந்து அவர் ஏறக்குறைய ஒரு உடல் ஊனமுற்றவரை போல மாறிவிடுகிறார். ரொம்ப பெரிய ஸ்ட்ராங்கான மருந்தெல்லாம் கொடுத்ததுனால. God is good, God is good. அவர் அப்படியே ஊனமுற்றவர் மாதிரி மாறிடுறாரு. உங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டில் ஏதாவது குழந்தைகளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு அதிகமான கரிசனம் காட்டுவார்கள். சமயங்கள் இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், அவர்களுக்கு காட்டப்படுகின்ற கரிசனத்தினை தவறான விதத்தில் பயன்படுத்திக்குவாங்க. என்னன்னா, அவர்கள் எதையெல்லாம் விரும்புகிறார்களோ அதையெல்லாம் சாதித்துக் கொள்வதற்காக அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். பென்னியும் அதே மாதிரி தான் செய்கிறாரு. அப்படி செஞ்சு அவர் வளர்ந்துட்டு வர சமயத்தில் அவர் பெற்றோரினுடைய சொற்களுக்கு கீழ்ப்படிவது கிடையாது. பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே இருக்கிற ஆசிரியருடைய சொற்களுக்கும் கீழ்ப்படிவது கிடையாது. அப்போ அவர் தான் தோன்றித்தனமாக தெரிந்த நேரத்தில் ஒரு நாள் வகுப்பறையில் இருந்த ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், உன்னை கிளாஸில் வச்சுக்கிட்டு எனக்கு பாடம் நடத்த முடியாதுப்பா, நீ தயவு செஞ்சு வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாரு. நமக்கெல்லாம் தெரியும், படிக்கிற பசங்களுக்கு வகுப்பறையை விட்டு வெளியில் போ அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய திருவிழா மாதிரி. பென்னி ரொம்ப சந்தோஷமாக அந்த வகுப்பறையை விட்டு வெளியில் வந்துடுறாரு. அப்போ அவங்க ஸ்கூலில் விளையாட்டு விழாவுக்காக தயாரிப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர் அந்த மைதானத்தில் நடந்த சமயத்தில் அங்கே ஒருவர் தூக்கி எறிந்த ஜாவலின் அவருடைய தண்டுவடத்தில் படுகிறது. அது அவரை இன்னும் அதிகமாக உடல் நோய்வாய்ப்பட செய்கிறது. அப்படியே அவர் தான் வளர்ந்து வந்த சமயத்தில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் பென்னி பிரசாத்தினுடைய பெற்றோரிடம் சொல்கிறார்கள், உங்களுடைய மகன் இன்னும் 6 மாதத்திற்கு மேலாக உயிர் வாழப்போவது கிடையாது, அவர் இறந்து விடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்குள்ள பென்னிக்கு 2 தம்பிகள் பிறந்துடுறாங்க. இவன் மிகவும் மூர்க்கமாகவும் சொற்பேச்சு கேளாதவனாகவும் ஒழுக்கமில்லாதவனாகவும் இருந்த காரணத்தினால அவங்க பெற்றோருக்கு அவருடைய தம்பிகளின் மேல் அந்த பாசமெல்லாம் சென்று குவிகிறது. எல்லோராலும் கைவிடப்பட்டவராக பென்னி உணர்கிறார். 16 வயது பென்னிக்கு ஆன பொழுது, இனிமேல் இன்னும் 6 மாதம்தான் உயிரோடு இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்து என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக மருந்து ஒன்றினை வாங்கி வைத்து ஒவ்வொரு நாள் இரவும் அவருடைய தாய் அவருக்கு பால் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம். அதில் கலந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு எடுத்து தயார் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவங்க அம்மா பால் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த மருந்தினை எடுத்து பாலில் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் மீண்டும் ஒரு முறை அவங்க அம்மா அவருடைய அறைக்குள் வருகிறார்கள். அந்த சமயத்தில் அவர் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தன்னோட கையை நீட்டி, படுக்கையிலிருந்தே கையை நீட்டி அவர் கையில் கிடைத்த ஒரு புத்தகத்துக்குள்ளே அந்த மருந்தினை வைத்து மூடி வைத்து விட்டு ஒன்றும் தெரியாதவர் போல் அப்படியே இருந்துக்கிறாரு. அவங்க அம்மா போனதுக்கப்புறம் சரி நம்ம அந்த மருந்து எடுத்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை தேடி பார்த்து எடுக்கிறாரு. அது என்ன புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது ஒரு திருவிவிலியம். அவர் எடுத்திருக்கிற அந்த மருந்தை வச்சார் இல்லையா, அதை எடுக்கிறதுக்காக அந்த விவிலியத்தை திறக்கிறாரு.
எந்த வசனத்தின் மேல் அவர் அந்த மருந்து பொட்டலத்தை வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னால், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய 2வது பகுதி. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது வசனத்தினுடைய 2வது பகுதி. ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டே நான் வந்துள்ளேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்குது. அதை பார்த்த உடனே பென்னி பிரசாத்திற்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. ஒரு இளைஞனாக இருக்கிற நான் ஒரு குறுகிய வயதில் இறந்து போறேன். ஆனால் விவிலியம் சொல்கிறது, நான் வாழ்வு பெறும் பொருட்டு, அதை நிறைவாக பெறும் பொருட்டு கடவுள் இந்த உலகத்திற்கு வந்தாராம் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவருக்கு நகைப்பு தாங்க முடியவில்லை. இந்த சிந்தனையிலேயே அவருடைய இரவு முழுவதும் கழிகிறது. அப்ப அவர் ரொம்ப நாள் ஸ்கூலுக்கு வராததுனால அவருடைய பள்ளி ஆசிரியர் ஒருவர் பென்னியை தேடி வர்றாரு. அவர் எவ்வளவுதான் மூர்க்கமானவராக இருந்தாலும் கொஞ்சம் கிட்டார் வாசிப்பார். கிட்டார்லாம் அவர் கொஞ்சம் வாசிப்பார். அதனால் அந்த ஆசிரியர் தம்பி இது உனக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிட்டாரை அவருக்கு பரிசாக கொடுக்குறாரு. அந்த கிட்டாரை அப்படியே வாசித்துக்கிட்டே பென்னி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. எதை பாடுறாரு அப்படின்னு சொன்னால், யோவான் நற்செய்தி 10:10, அப்புறம் யோவான் நற்செய்தி 3:16வது வசனத்தினையும் பாடுறாரு. ஏறக்குறைய இரண்டும் ஒரே வசனம்தான் இல்லை. நான் உங்களுக்கு வாழ்வு தரும் பொருட்டு, அதுவும் நிறைவாழ்வை தரும் பொருட்டு நான் உங்களுக்காக வந்தேன் அப்படிங்கிறத அவர் அப்படியே சொல்லி பாடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த ஊர் பக்கம் உள்ள சின்ன குட்டி குழந்தைங்கள் எல்லாம் இவர் பாடுறத வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்க அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு காட்டுறாங்க. இதை பார்க்க பார்க்க நிறைய பேர் கூட்டம் சேரும்போது பென்னிக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. பென்னிக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. அப்ப பென்னியினுடைய பெற்றோரினை அந்த வேடிக்கை பார்த்தாங்க இல்லையா, அதுல இருந்து ஒருத்தர் அணுகுகிறார். உங்களுடைய மகனால் எனக்கு ஒரு உதவி வேண்டும். நான் இலங்கை நாட்டிற்கு மறைப்பதகம் செய்வதற்காக செல்கிறேன். அப்ப வாத்திய கருவிகள் மீட்டுவதற்காக எங்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா கிட்டார் வாசிக்கிறதுக்காக யாருமே இல்லை. உங்க பையனை நீங்க கொஞ்சம் அனுப்பி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்றாரு, என்னுடைய பையனை நான் ஒரு விண்வெளி ஆராய்ச்சியாளராக மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி விரும்பினேன். ஆனால் உலகம் முழுவதற்கும் அவன் ஒரு கசடாக தெரிந்தான். இப்போ உங்களுக்கு மட்டும்தான் அவன் பயன்படுவது போல் இருக்கிறது. எனவே நான் நிச்சயமாக அவனை அனுப்புகிறேன். ஆனால் அவனுடைய விருப்பம் இருந்தால் அனுப்புகிறேன். கடவுள் நல்லவர். பாதிக்கு மேல தூங்கி 10 நிமிஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன்ல. கொஞ்சம் சத்தமா, கடவுள் நல்லவர், கடவுள் நல்லவர் எல்லா நேரத்திலும். அப்ப பென்னி கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி உனக்கு இலங்கைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசையா இருக்குதா, விருப்பம் இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது, நிச்சயமாக நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக அவர் இலங்கைக்கு பயணமாகிறார். அப்ப அப்படி போற சமயத்தில் அவர் நினைச்சு பார்க்கிறாரு, நம்ம அப்பா நம்மளை ஒரு பெரிய ஏரோஸ்பேஸ் சயின்டிஸ்டா மாற்றணும்னு நினைச்சாரு. நம்ம வாழ்க்கையில அதை அனுபவிக்காமலே, விமானத்தில் பறக்காமலே இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைச்சோம். நமக்கு இப்படி ஒரு கடவுள் பெரு வாய்ப்பினை தருகிறார். அப்ப அந்த மறை போதக நேரத்துல பெரும்பாலான நேரத்தினை ஜெபத்தில் செலவு செய்கிறார். அப்பொழுது பென்னி சொல்கிறார், கடவுளே என்னிடம் பேசினார் என்று. நீ என்ன கடவுளே, நான் உங்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு பென்னி. அப்ப நீ இப்ப எப்படி என்னை நீ அறிவித்தாயோ இதே போல் நீ என்னை தொடர்ந்து அறிவித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்ப அவர் சொல்றாரு கடவுள்கிட்ட, எனக்கு இன்னும் 6 மாசம்தான் மருத்துவர்கள் வாழ்வதற்காக கொடுத்துருக்குறாங்க, என்னைய போய் உங்களுக்காக பணி செய்ய நீங்க கூப்பிடுறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, நான் உனக்கு தருவேன். ஐ வில் பி யுவர் ப்ரொவைடர், யூ பி மை டிராவலர் அப்படின்னு சொல்றாரு. நான் உன்னை எல்லா இடங்களுக்கும் கூட்டி செல்வேன், நீ பயணம் செய் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கின்ற 245 நாடுகளுக்கும், ஆர்டிகா அண்டார்டிகா உட்பட அனைத்து நாடுகளுக்கும் பயணம் செய்த முதல் சாதனையாளராக பென்னி பின்னாளில் மாறுகிறார். அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த சாதனையை அவர் வெறும் 6 ஆண்டுகள் 6 மாதங்கள் 22 நாட்களில் நிறைவேற்றுகிறார். இதுவரைக்கும் உலகத்தில் எந்த ஒருவருமே 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அந்த சாதனையை அவர் செய்த பொழுது அப்பயே செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ வரைக்கும் அவர் உயிரோட தான் இருக்கிறாரு, தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்த ஒரு நபராக இருக்கிறார். இப்படித்தான் நம்மளால கேட்க முடியுமா? அதை கைதட்ட மாட்டீங்களா?
எல்லா நாடுகளுக்கும் பயணம் செய்தவராக இருக்கிறார். இதில் என்ன ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம்னா, ஒரு சில நாடுகளுக்கு நம்மால் இயல்பாக பயணம் செய்ய முடியாது. அதில் மிகவும் முக்கியமானது நார்த் கொரியா என்கின்ற நாடு. அந்த நாடு இரும்பு திரை நாடு. அவர்களாக அழைக்காமல் பென்னி அங்கு சென்றிருக்க முடியாது. ஆனால் பென்னி நார்த் கொரிய அரசினாலும் அழைக்கப்படுகிறார். அவருடைய இசை திறமையின் காரணமாக அவர்களுடைய நாட்டினுடைய நிறுவனர் கிம் இல் சுங் அவருடைய 100வது ஆண்டு விழா அதை கொண்டாடுவதற்காக பென்னிற்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அப்படி அழைப்பு விட்ட பொழுது அந்த நாடு பென்னிக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீ இயேசுவை பற்றி பேசக்கூடாது என்று. ஆனால் பென்னி அவருடன் இருந்தவர்களிடமெல்லாம் இயேசுவை பற்றி பேச, அவர்களிடம் இருந்தவர்களெல்லாம் இயேசுவை பற்றி பேச, அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கி அரசர் முன்பாக கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அப்போ அரசர் அவர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் எங்களுடைய நாட்டில் இயேசுவை பின்பற்றுவதை தடை செய்திருக்கிறோம், நீ பேசக்கூடாதுன்னு சொன்னதுக்கு மேலேயும் நீ பேசுகிறையே, நீ ஏன் அப்படி பேசுன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பென்னி சொல்கிறார், இதை நானா பேசலை, இயேசுவே என்னிடம் இப்படி நீ பேசணும்னு சொன்னதுனால தான் நான் பேசினேன் அப்படின்னோன்னு அவங்க அரசர் கேட்குறாரு, ஒருவேளை அது புத்தி பேதலித்ததால் உனக்கு ஏற்பட்ட கற்பனையாக இருக்கும் அல்லவா? இந்த உலகில் கடவுள் என்று ஒருவர் இருக்க முடியாது, அது அறிவியலுக்கு புறம்பானது அப்படின்னு சொல்லும்போது அவர்கிட்டே சொல்றார், இல்லை என்னுடைய கடவுள் உண்மையான கடவுள், இந்த உலகத்திற்கு வந்தார், உயிர் தெழுந்தார், அவரே என்னிடம் பேசினார் அப்படின்னு சொல்லும்போது அவர் கேட்பாரு, உனக்கு புத்தி பேதலித்ததுனால நீயா அப்படி நினைச்சிட்டு இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது பென்னி அவரிடம் சொல்வார், என்னுடைய மனம் புத்தி பேதலித்து என்னை நானே கொன்றுவிட வேண்டும் என்று சொன்னது 16 வயது இருக்கின்ற பொழுது. ஆனால் இப்பொழுது நான் வாழ்கிறேன், முழுமையாக வாழ்கிறேன் என்று சொன்னால் நான் கேட்ட குரல் கடவுளுடையதுதான் என்று சொல்கிறார் பென்னி. God is good. God is good. And all the time. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த ஆண்டு என்ன ஆண்டுன்னு தெரியுமா? திருச்சபையில் 2026. திருச்சபையில் என்ன ஆண்டுன்னு தெரியுமா? பொதுநிலையினர் ஆண்டா, யூபிலி ஆண்டா, தம்பதியர்களுக்கான ஆண்டா? இந்த ஆண்டை கடந்த ஜனவரி மாதம் முதல் வருகின்ற ஜனவரி மாதம் வரை நம்முடைய திருத்தந்தை புனித பிரான்சிஸ் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். புனித பிரான்சிஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் யாரு? முதல்ல நான் ஃபாதர் தான். என்ன ஃபாதர்? என்ன பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? கப்புச்சின் சபை, எங்களுடைய சபையினுடைய நிறுவனர் புனித பிரான்சிஸ் அசீசியார் தான். புனித பிரான்சிஸ் அசீசியாருக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன தெரியுமா? உலகத்தில் எத்தனையோ புனிதர்கள் இருந்தாலும் திருச்சபை புனித பிரான்சிஸ் அசீசியாரை மறு கிறிஸ்து என்றே சொல்கிறது. அவர் இன்னொரு கிறிஸ்துவாக வாழ்ந்தார். தந்தை பியோவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தஞ்சாவூரில் இருக்கிற நம்முடைய அருட்சகோதரி ரோசியை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி முதலாக இயேசுவினுடைய 5 காயங்களை தன்னுடைய உலரில் தாங்கியவர் புனித பிரான்சிஸ் அசீசியார். அவர் இறைவனை எவ்வளவு நெருங்கி வாழ்ந்தார் என்று சொன்னால், அவரை இந்த உலகம் திருச்சபை மறு கிறிஸ்துவாக எண்ணி அவரை வணங்குகிறது. அந்த ஒரு புனிதரை தான் இந்த ஆண்டில் நாம் நினைவு கூற வேண்டும் என்று நம்முடைய திருத்தந்தை நமக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். நிறைய துறவர சபைகள் இருக்கின்றன. பெரும்பாலான துறவர சபைகளில் குருக்களாகவும் கன்னியர்களாகவும் மாறுவதற்கு இளைஞர்கள் இளம்பெண்கள் சேருகின்ற பொழுது இந்த பிரான்சிஸ் அசீசியாருடைய வாழ்க்கை வரலாறை கொடுத்து தான் படிக்க சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கையில 3 முறை அவர் கடவுளினுடைய குரலை கேட்கிறார். ஒரு இளைஞனா இருக்கிற சமயத்துல நல்லா ஜாலியா ஆடி பாடி விளையாடுறாரு. அவர் நல்ல பெரிய மாமனிதராக மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு படை வீரனாக, போர் வீரனாக வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவங்க அப்பா அதற்காக நிறைய பணத்தை செலவு பண்ணி கொடுத்து அந்த காலத்தில் நடந்த சிலுவை போருக்கு தன்னுடைய மகனையும் அனுப்புகிறார். நீ போய் சிலுவை போய் புரிஞ்சு இயேசு பிறந்த புண்ணிய பூமியை திருச்சபைக்கு சொந்தமாக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. அப்போ அந்த போருக்காக புனித பிரான்சிஸ் அசீசியார் சென்று கொண்டிருந்த பொழுது ஸ்பொல்லேட்டோ அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல அவருக்கு கடவுளினுடைய குரல் கேட்கிறது. பிரான்சிஸ், நீ யாருக்கு பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? நீ கடவுளுக்கு பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா அல்லது அவருடைய தொண்டனுக்கு பணி செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாயா?
பிரான்சிஸ் சொல்கிறார், எனக்கு தலைவருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதுதான் ஆசை என்று. அப்ப அந்த குரல் சொல்லுது, அப்படியானால் நீ உடனே திரும்பி போ. போரிலிருந்து திரும்பி போபவர்களை எந்த நாடும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அவர்கள் கோழையாக கருதப்படுவார்கள். பிரான்சிஸ் போரை கைவிட்டு வந்தது அவருடைய தந்தைக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை கொடுக்கிறது. இருந்தாலும் பரவாயில்லை, அவருடைய அம்மாவினுடைய பரிந்துரையின் பேரில் அவருடைய வியாபாரத்தில் பங்கெடுக்க கடைக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க அப்பா ஒரு துணி வியாபாரி. பிரான்சிஸ் ஆர்வமாக துணி வியாபாரம் செய்து கொண்டிருந்த பொழுது தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஒரு சகோதரர் வந்து கேட்கிறாரு, ஆண்டவருடைய பெயரால நீங்க எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப இவர் வழி நிறைய பணி செஞ்சிட்டு இருந்ததுனால நீ வேண்டாம் போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுறாரு. ஆனால் ஆண்டவருடைய பெயரால் அப்படின்னு சொல்லி கேட்டது பிரான்சிஸினுடைய காதுகளில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உடனே அவர் தன்னுடைய கடையில் இருந்த மிக விலை உயர்ந்த துணிகளெல்லாம் எடுத்துட்டு ஓடுறார். அவங்க அந்த தொழுநோயாளரை தேடி ஓடி போய் அந்த துணியை அவர்கிட்ட போத்தி விட்டுட்டு, நீங்கள் ஆண்டவர் பெயரால் கேட்டீங்க, உங்களுக்கே நான் தராமல் போயிட்டேன், அதனால் என்னை நீங்கள் மன்னிச்சுக்கோங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ மீண்டும் கடைக்கு வந்த பொழுது அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோபம். பெரும் லாபம் ஈட்ட வேண்டிய ஒரு பொருளை இப்படி தன்னுடைய மகன் செய்து விட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடையை விட்டே துரத்தி விடுறாரு. பின்னால் வரலாற்று ஆசிரியர்கள் எப்படி பதிகிறார்கள் என்று சொன்னால், மீண்டும் அவர் அந்த தொழுநோயிலான சகோதரரை தேடி சென்ற பொழுது அவரை அவரால் காண முடியவில்லை. ஏனென்றால் வந்தது இயேசுதான் அப்படின்னு சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அப்ப கொடுப்பதில் இருக்கின்ற மகிழ்ச்சிக்காக அப்படியே கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஊரில் இருந்த ஒரு பாழடைந்த ஒரு கோயிலில் போய் நின்றுட்டு அவர் ஜெபம் செய்வது வழக்கம். அப்படி ஒரு முறை அவர் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது தமியானோ அப்படிங்கிற ஒரு ஆலயத்தில் இருந்த சிலுவை, திருச்சிலுவை புனித பிரான்சிஸிடம் பேசுகிறது. பிரான்சிஸ், என்னுடைய ஆலயத்தை நீ பார்க்கிறாய் அல்லவா, இது பழுதடைந்திருக்கிறது இல்லையா, அதனால என்னுடைய ஆலயத்தை நீ புதுப்பிக்க செய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர்கிட்ட பணம் இல்லாததன் காரணமாக ஊரில் உள்ள மக்கள் எல்லாரிடமும் கையேந்தி அவர் அந்த ஆலயத்தை புதுப்பிக்க தொடங்குறாரு. அந்த ஆலயம் தொடங்கி நிறைய ஆலயங்களை அவர் புதுப்பிக்கிறாரு. ஆனால் தன்னுடைய மகன் இப்படி யாசகம் கேட்பதை அவருடைய தந்தையால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆயர் முன்னிலையில பிரான்சிஸை கொண்டு வந்து நிறுத்துகிறார். அப்போ புனித பிரான்சிஸ் ஆயரை நோக்கி சொல்வார், இவர் என்னுடைய தந்தை என்பதால் என்னால் என்னுடைய பணியை செய்ய முடியவில்லை என்று சொன்னால், இனிமேல் எனக்கு இவர் என்னுடைய தந்தை அல்ல. பீட்டர் பெர்னதோனே அப்படின்னு அவருடைய பேர். இனிமே இவர் என்னுடைய தந்தை அல்ல, ஆண்டவர் இயேசுவே என்னுடைய தந்தையாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உடை அனைத்தையும் களைந்து தன்னையே நிர்வாணப்படுத்தி கொண்டு ஆயர் கையில் கொடுத்துட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பி வர்றாரு. அவர் வாழ்ந்த சமயத்திலேயே ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் புனித பிரான்சிஸ் அசிசியாரை பின்பற்றினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. புனித பிரான்சிஸ் பின்னால்தான் தெரிஞ்சுக்கிறாரு, ஆண்டவர் சொன்ன ஆலய புதுப்பிப்பு என்பது வெறும் கட்டிடங்களால் ஆனது அல்ல, அது மக்களால் ஆனது. மக்கள் கடவுளை விட்டு பிரிந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்தில் 2 வகையான ஆன்மீகம் இருந்தது. ஒன்று துறவற ஆன்மீகம், இரண்டாவது பொதுநிலையினர் ஆன்மீகம். துறவற ஆன்மீகம் அப்படிங்கிறது எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவிகள் எல்லாருமே பீடத்துக்கு மேலே நிற்பாங்க. நீங்க நம்முடைய பங்குல உள்ள இருக்கான்னு தெரியல, இல்லை நம்ம பங்குல இல்லை. முந்திலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, பீடத்தில் ஒரு தடுப்புச்சுவர் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க, கிராதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தாண்டி யாரும் என்ன பண்ண முடியாது, இறை மக்கள் யாரும் உள்ள வந்துட முடியாது. அப்பொழுது இருந்த குருக்களும் கண்ணீர்களும் என்ன சொன்னாங்கன்னா, இறை மக்கள் ஆகிய நீங்கள் அனைவரும் பாவ வாழ்க்கை வாழ்கிறீர்கள், அதனால உங்களால கடவுளை சென்று அடைய முடியாது, நாங்கள் தான் தூய வாழ்க்கை வாழ்கிறோம், நாங்கள் எங்களுடைய ஜெபங்களால் இறைவனை சென்றடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இறை மக்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆன்மீக காரியங்களில் பெரும்பாலான அளவு ஆர்வம் காட்டாதவர்களாக இருந்தார்கள். எங்களுக்கான வழியை நாங்களாகவே தேடிக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் பெரும்பாலும் தபம் புரிபவர்களாக இருந்தார்கள். பல குழுக்களாக பிரிந்து அவர்களுக்குள்ளால தபம் புரிபவர்களாக இருந்தார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த 2 பேரும் ஒன்றாக சேர வேண்டும், இந்த இருவரும் ஒன்றாக சேர்ந்ததுதான் உண்மையான இறைவனுடைய ஆன்மீகமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் புரிந்து கொள்கிறார். அப்ப குருக்களுக்கும் இறை மக்களுக்கும் பலிபீடத்திற்கும் மக்களுக்குமான இடைவெளியை தன்னை கொண்டு இட்டு நிரப்புகிறார். அதனை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய திருத்தந்தை இந்த ஆண்டினை புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆண்டாக
அறிவித்திருக்கிறார். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரியல. பெரிய வியாழக்கிழமை அன்னைக்கு சொன்னேன், இந்த திருச்சபையில் 2 முக்கியமான தூண்கள் இருக்கின்றது. ஒன்று கம்பேஷன், இரக்கம். இரண்டாவது கான்டெம்ப்ளேஷன், ஜெப வாழ்வு. பெரும்பாலான சமயங்கள்ல நாம் இரக்கம் கொண்டவர்களாக இருக்கிறோம், ஆனால் ஜெப வாழ்வு அற்றவர்களாக இருக்கிறோம். சில சமயங்கள்ல ஜெபங்கள்ல ரொம்ப ஆர்வமாக இருப்போம். நம்ம செய்யற மாதிரி ஜெபமாலை வேற யாருமே செய்யவே முடியாது. எப்பொழுதுமே கையில ஜெபமாலை 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 ஜெபமாலை. ஆனா பக்கத்து வீட்டுக்காரவங்க கூட நம்ம கூட சிரிச்சு பேசி நல்லா இருக்க முடியாது. இல்ல, இரக்கமற்றவர்களாக இருப்போம். ஆனால் இரக்கமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் ஆன்மீகமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் நம்முடைய அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையிலே செய்தார். அவர் இறைவனோடு ஒன்றித்து ஜெபம் செய்பவராகவும் இருந்தார், மக்களை ஒன்றாக கூட்டி சேர்த்து அவர்களுக்கு இரக்கப்பணி செய்தவர்களாகவும் இருந்தார். அதனைத்தான் நம்முடைய திருத்தந்தை லியோ நாம் வாழ்வாக மாற்ற வேண்டும். ரொம்ப முக்கியமா என்ன அப்படின்னு சொன்னா, நம்முடைய முன்னாள் திருத்தந்தையினுடைய பெயர் என்ன? நம்முடைய முன்னாள் திருத்தந்தையினுடைய பெயர் என்ன? பிரான்சிஸ். இல்ல, அவர் ஏன் அந்த பெயரை எடுத்தார்? அவர் ஒரு இயேசு சபை குருவானவர். இங்க ஃபாதர், இயேசு சபை ஃபாதர் இருக்கிறாங்க. அவர் ஏன் அந்த பெயரை எடுத்தார்? ஏன்னா இயேசு சபையிலேயே பிரான்சிஸ் சேவியர் என்று ஒரு புனிதர் இருக்கிறார். அதன் காரணமாகத்தான் அவர் அந்த பெயரை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி திருத்தந்தையிடம் கேட்ட பொழுது அவர் சொன்னார், நான் எங்களுடைய சபையில் ஒரு புனிதர் இருக்கிறார், நல்லவர், ஆனால் நான் எந்த காரணத்திற்காக பிரான்சிஸ் என்கின்ற பெயரை எடுக்கிறேன்னு சொன்னா அசிசியாரின் நினைவாகத்தான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்ப திருத்தந்தை லியோ அந்த திருப்பீடத்திற்கு வந்த பொழுது எனக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. ஏன் தெரியுமா? நான் நினைச்சேன் அடுத்து வருகின்ற திருத்தந்தை 2ஆம் பிரான்சிஸ்னு பேரை வச்சுக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அவரு பிரான்சிஸ்னு வைக்காம சிங்கம்னு பொருள்படுகின்ற, சிங்கராயர்னு பொருள்படுகின்ற லியோங்கிற பேரை எடுக்கிறாரு. எப்பெல்லாம் திருத்தந்தையர்கள் லியோ அப்படிங்கிற பேரை எடுத்தாங்கன்னு சொன்னா, திருச்சபை தரிகட்டு ஒழுக்கம் கெட்டு எப்பொழுதெல்லாம் இருந்திருக்கிறதோ அந்த சமயத்தில் வந்த திருத்தந்தையர்கள் தங்களுடைய சிங்க முகத்தினால் ஆட்டி அதனை நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த பெயரை எடுத்திருக்கிறார்கள். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், இப்ப என்ன பெரிய தேவை வந்துருச்சு, திருச்சபை நல்லா தானே போய்கிட்டு இருக்குது, இவர் ஏன் திருத்தந்தை லியோ என்று பெயர் எடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த சிந்தனைக்கு மருந்தாக இந்த ஆண்டு முழுவதனையும் அவர் புனித பிரான்சிஸ் ஆண்டாக அறிவித்திருக்கிறார். என்ன காரணம் தெரியுமா? புனித பிரான்சிஸ் வெறும் சிந்தனையில் மட்டும் நாம் யோசித்து பார்ப்பவராக இருக்கக்கூடாது, மாறாக நம்முடைய வாழ்வில் கலந்து அதில் வெளிப்பட வேண்டும். உன்னதர் உயிர்த்தார், அவரோடு நாமும் உயிர்க்க வேண்டும். நாம ஒவ்வொரு தடவை ரொம்ப அழகா கொண்டாடிட்டு அடுத்த வருஷம் உயிர்ப்பு பெருவிழாவிற்கும் இந்த வருஷ உயிர்ப்பு பெருவிழாவிற்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதல் இல்லை என்று சொன்னால் அதனால் எந்த பயனும் இல்லை. நம்முடைய ஆன்மீகமும் வளர வேண்டும், நல்ல கிறிஸ்தவர்களாக நம்முடைய இரக்கமும் வளர வேண்டும். ஏனென்று சொன்னால் நம்முடைய மீட்பர் உயிர்த்தார், அவரோடு நாமும் உயிர்க்க வேண்டும். புனித பிரான்சிஸ் அதை முன்மாதிரியாக நமக்கு காட்டியிருக்கிறார். எனவே இனி வருகின்ற காலங்களிலே நாம் ஆன்மீகத்திலும் ஆழம் செல்ல வேண்டும், இரக்கப்பணியிலும் ஆழம் செல்ல வேண்டும். ஒரே ஒருவரைத்தான் நாம் இதுவரைக்கும் மறு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி கிடையாது. இங்குள்ள ஒவ்வொருவரும் மறு கிறிஸ்துக்களாக வாழ வேண்டும். நாம் வாழுகின்ற வாழ்க்கையிலிருந்து மீண்டும் உயிர் பெற வேண்டும். அதற்காக வரம் வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமேன். கடவுள் நல்லவர். ஃபாதர், நாங்க தூங்கி 10 நிமிஷம் ஆச்சு ஃபாதர். சத்தமா சொல்லுங்க, கடவுள் நல்லவர். எல்லா நேரத்திலும் கடவுள் எல்லா நேரங்களிலும் நல்லவராக இருக்கிறார். ஆமேன்.